மண்டே ஈவினிங் பொங்கலுக்கு இந்த வருஷம் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்து 3000 ருபீஸ்க்கு ஹாலில் டீ டேபிள் வாங்கி போடலான்னு நினச்சோம். ஸோ 3000 ரேஞ்சில் செக் பண்ணுறப்போ அமேசானில் ஒரு மாடல் நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா குவாலிட்டி ஓகேவாக தான் இருந்துச்சு. நாங்களும் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா வுட்டோட குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருந்தது. சரி கடையிலேயே போய் பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிட்டன் போட்டுட்டேன். தென் நெக்ஸ்ட் டே நான் எப்போவுமே பேக் பண்ணுற மைதா ப்ரௌனி செய்கிறதுக்காக தான் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் லாஸ்ட் மினிட்ல என்ன யோசிச்சேன்னு தெரியல. ஹெல்த்தியாக செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ராகி ப்ரௌனி செய்கிறதுக்காக என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் ராகி ப்ரௌனி கடையில் கூட வாங்கி சாப்பிட்டதில்ல. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாததுனால ரொம்ப கம்மியாக 250 கிராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதில் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. நம்ம மைதா சேர்க்குற இடத்துல ராகி மாவு சேர்க்குறோம். மற்றபடி எல்லாமே சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஆனால் எனக்கு ஃப்ளாப் தான் ஆச்சு. ஃபஸ்ட்டு கிரிங்கிள் டாப்பும் வரல. சரி டேஸ்ட்டாவது நல்லா இருக்கும்னு பார்த்தா கசப்புனா கசப்பு, பயங்கர கசப்பு. வேப்பலையே என் ப்ரௌனிக்கு முன்னாடி தோற்றுரும் போல். சரி ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன்.